உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கன்றார். பவுல் அப்போஸ்தலன் யூத பின்னணியிலேருந்து வந்தவர். தேவாலயத்தில் ஆசிரியப்பு கூடாரத்துலலாம் என்ன நடந்தது அதெல்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அந்த லாங்குவேஜை பயன்படுத்துகிறார். உங்களையே பலியாக கொண்டு வாங்கன்றாரு, ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கன்றாரு. தகன பலின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, பேர்ன்ட் ஆஃபரிங்னு பேர். அது என்னத்துக்கு? அது வித்தியாசமான ஒரு நோக்கம். ஒரு பழுதற்ற ஒரு ஆட்டை கொண்டு வருவான், கொண்டு வந்து அதை எரித்து சாம்பலாக்குவான். தேவனுடைய பிரசன்னத்தில் எரிஞ்சது சாம்பலாகும். முற்றிலுமாக அது எரிஞ்சு சாம்பலாகிற வரைக்கும் அங்கே நிற்பான். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரே என்னை முற்றிலுமாக உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன், எனக்குரியது எல்லாம் உம்முடையது, நான் ஒன்றையும் மீதம் வைத்துக்கொள்ள, எல்லாத்தையுமே உன்னுடையது தான். அதனால தான் மொத்தமாக எல்லாத்தையும் எரிக்கிறான் சாம்பலாகிற வரைக்கும். பலின்னு தெரியும் அவனுக்கு. ஜீவ பலினா எப்படி? எல்லாமே செத்தது தானே பலி. ஜீவ பலினா எப்படி? ஜீவ பலினா என்னன்னா, நீ சாக வேணாம், ஆனால் ஒவ்வொரு நாளும் வேறொரு விதத்திலே நீ சாக வேண்டும். எப்படி சாக வேணும்? உன்னுடைய சொந்த சித்தத்துக்கு சாக வேணும், சொந்த விருப்பத்துக்கு சாக வேணும், சொந்த நோக்கத்துக்கு சாக வேணும், நான் வாழுகிற அந்த வாழ்க்கைக்கு சாக வேணும். கர்த்தர் 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 அவருடைய நோக்கங்கள், அவருடைய திட்டம், அவருடைய மகிமைன்னு அப்படிப்பட்ட நோக்கத்துக்காக வாழ வேண்டும். அப்போ டெய்லி இந்த மாதிரி செத்த அந்த மாதிரி வாழு, ஜீவ பலியாக இருன்றார். அதான் ஜீவ பலின்றடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். ஜீவ பலினா என்ன? தான் தன்னலம் ஆண்டு கொண்டிருந்ததே, அந்த தன்னலத்துக்கு செத்து தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம், அவருடைய விருப்பம் அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டு அது நிறைவேறணும்னு சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறது இருக்கு பாருங்கள், அதுதான் ஜீவ பலி. அப்படி வாழுங்கன்றார்.